வா விதியா, இப்போதான் வரியா? காலையில் ஒரு 5 மணி இருக்கும். ஏ என்னாச்சு? மேலே சொல்கிறதுக்குள்ளே என்ன அவசரப்படுற? அழகான அற்புதமான ஒரு கனவு வந்துச்சு. கனவா? அப்படி என்ன கனவு கண்டீங்க? சொல்லுங்க. கிட்டவா சொல்கிறேன். கிட்டவா? எங்கே நிற்கிறேன் என்னன்னு அப்படியே சொல்லுங்க. சரி சரி, அது என் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும், உனக்கு நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, இந்த பக்கத்துல வந்துட்டேனே. சரி சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயேன். இன்னும் கிட்டவா? சி, அறிவே இல்லை உங்களுக்கு. எப்ப எதை கேட்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? போங்க, சுத்த மோசங்க நீங்க. ஏன் வித்யாட்ட நான் கேட்காம வேற யாரு கேட்பா? ஏன் வித்யா சொல்லுங்க. சரி, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை பத்தி கேட்க மாட்டீங்களா? ஆமாம்மா, நான் கேட்கவே மறந்துட்டேன். ஆமா, எப்படி இருக்காருப்பா? பரவாயில்லைங்க, இப்போ அப்பாவுக்கு பரவாயில்ல. என்ன அதிர்ச்சியான விஷயத்தை கேட்கக்கூடாது, அவர் கோபப்படுற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இனிமே நாங்கள் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம். சரி சரி, நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு அவருக்கு ஒன்றும் ஆகாது. அவர் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பார் வித்யா. ஆமாங்க, எங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனசு. அவர் மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா தானும் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் எங்கள் அப்பா. அதான் வித்யா சொல்கிறேன், அவர் இருக்கிற ரொம்ப நாள் உயிரோடு இருப்பார், நல்லபடியாக இருப்பார் வித்யா. ஆமாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எல்லாமே என் அப்பா தான். என் அப்பா மட்டும் இல்லைன்னா சத்தியமாக நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லவே முடியாது. கவலைப்படாத வித்யா, நான் இருக்கேன். உன் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்க நான் இருக்கேன் வித்யா. அருண், அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையே சூன்யமாக மாறிடும். நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் தன்னம்பிக்கையோடையும். சரி சரி சரி, ஆனவன் அருள் புரியும் வித்யா. ஆமாம், அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வாங்கினதை எனக்கு நீ திருப்பி கொடு. எது? ஆசைதான். உங்க ஆசையெல்லாம் நடக்காது, அது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அது அது எப்போ? கல்யாணம் வரைக்குமா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அது இதுன்னு கேட்டா எப்படி? அது வரைக்கும் ஆகாதும்மா. இங்க பாரு அருண், இல்லாட்டி நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போய் சொன்னாலும் சரி, அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லப்பா. நீங்க கேட்கறதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. இப்படியே பேசி என்ன கவுத்துருவிய. சரி 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 சரி, இன்னொரு விஷயம் இருக்கு, பக்காவா நான் சொல்றேன். ஐயே, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. நான் தள்ளியே தான் நிக்க போறேன். ஏன்னா உங்க பக்கத்துல வந்தா என்னென்ன பண்ணுவீங்கன்னு நல்லாவே தெரியும். அப்படியே நின்று பேசுங்க. முன்ன கொடுத்த திருப்பி கொடுத்துரு, இல்லாட்டி வைலண்டா எடுக்க வேண்டியது வரும். அதெல்லாம் ஏங்கிட முடியாது. கொடுக்க வேண்டியதை கரெக்டான இடத்துல கொடுத்திருந்தா கேட்டப்போ தர முடியும். அததான் நீங்க செய்யலையே. அப்படியா? அடடா, இது எனக்கு தெரியாம போச்சே. அப்ப கொடுக்க வேண்டிய இடத்துலயே கொடுத்துட்றேன்.